மூன்றாம் உலக யுத்தம் வந்தே தீரும். கருமத்ததே ஓராயிரம் தடவ நீயே சொல்லிட்ட. நீ மட்டுமா சொல்ற? ஒட்டுமொத்த உலகமும் சொல்லுது. அது ஏதோ புது படம் ரிலீஸ் ஆக போற மாரி. வந்தா உலகம் தாங்காதுடா. இதான் எதார்த்தமான உண்மை அப்படின்னு நம்ம ஆட்கள் சொல்லுவீங்க. அத தாண்டி உலக யுத்தத்துக்கு உலக நாடுகள் தயாராகிக்கிட்டு இருக்கு. அதத்தான் இங்க விரிவா பார்க்க போறோம். இப்போ 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர்லாம் கதையே வேற. உலக யுத்தம் வருதுன்னா, அந்த நாட்ட போய் பிடிக்க போறோம், ஆட்டைய போடப் போறோம், அந்த நாட்ட உட்கார்ந்து ஆளப் போறோம், அந்த எண்ண ஓட்டத்துல இருக்கும். 3ஆம் உலக யுத்தத்துல எத சாதிக்க போறோம்னே தெரியல. அந்த அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா, ஆயுத பலம் அப்படிங்கிறது கணிசமா கூடிப் போச்சு. கொண்டு போய் என்னத்தையாச்சும் போட்டு இருக்கிறத பூரா தரைமட்டமாக்கிட்டு, அதுக்கப்புறம் என்னத்த அங்க இருந்து எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறி. இல்ல, இல்ல மண்ண தோண்டி மண்ணையே அடுத்து வித்தரலாம் இப்பல்லாம் தெரியுமா? என்னத்தையாச்சும் பேசாதடா உன் பாட்டுக்கு. அப்படிங்கிற மாரியும் இருக்கும். ஏதோ ஒண்ணு. இப்ப யாரு 3ஆம் உலக யுத்தத்துக்கு தயாராகிறார் அப்படிங்கிறதா, த கிரேட் பிரிட்டன் தான் தயாராகுது. பிரிட்டன் ஏன் தயாராகுது அப்படிங்கிறது தான் இங்க வேடிக்கை. காரணம் என்ன அப்படின்னா, ஜெர்மனி ரொம்ப ஆக்ரோஷத்த காட்டுது. இந்த ஜெர்மன் பையன் ஆக்ரோஷத்த காட்டுறனால ஊரு பயப்படுதா அப்படின்னு கேட்டா, பொதுவாவே சகுனி வேலை யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா, அண்ணன் அமெரிக்காவுக்கு தான் சூட் ஆகும். காரணம் அண்ணன் அமெரிக்கா தேவையான அளவு மட்டும் கொளுத்துவான். கைய மீறி போற அளவுக்கு கொளுத்தவே மாட்டான். நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, இதான் எதார்த்தமான உண்மை. பயப்புள்ள தெளிவானவன். தன் நாட்டுக்கும் பிரச்சனை வராது. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பிரச்சனை வராது. அதாவது கொழுந்து விட்டு எல்லா பயலும் குதிச்சாகணும் அப்படிலாம் அவன் கட்டாயத்த உருவாக்கவே மாட்டான். ஏன்னா, உலகம் இருக்கிற வரையும் தான் அவனுக்கு கல்லாப்பெட்டி. உலகம் பூரா யுத்தத்துல இறங்கிட்டாங்கன்னா, முதல்ல அந்த கல்லாப்பெட்டிய குறி வச்சு தான் யுத்தம். 3ஆம் உலக யுத்தங்கிறது அண்ணன் அமெரிக்காவ தட்டி விடணும்னு தான் ஆரம்பிச்சுருவாய்ங்க. அதனால அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகாம தான் பார்த்துக்குவான். ஆனா, இப்ப நெலைம அப்படி இல்ல. இந்த ஜெர்மன் பையன் இவ்வளவு நாள் பழைய சான்ஸ்லர் இருந்தவரை கதையே வேற. புது சான்ஸ்லர் மெர்சி எல்லாரையும் மெர்சலாக்கி விடுவேங்கிற மாரியே வேல பார்க்குறாரு. ஆனா, பிரிட்டனுக்கு நல்லாவே தெரியுது. ஏலே ஜெர்மனி உனக்கு சகுனி வேலையெல்லாம் செட் ஆகாது. நீ கொளுத்துறேங்கிற பேர்ல உன் கையையும் சுட்டுக்குவ, எல்லாரையும் இழுத்து விட்டுருவ அப்படிங்கிற மாரி பதர்றாருங்க. அப்படி பதர்றனால தான் 2008க்கு அப்புறம் பெரிய அளவு அமெரிக்க அணு ஆயுதங்கள் பிரிட்டனுக்குள்ள இல்ல. நமக்கு தெரிஞ்சு இல்ல. ஊருக்கு தெரிஞ்சு இல்ல. உலகத்துக்கு தெரிஞ்சு இல்ல. தெரியாம 1000 ஏற்பாடுகள் எல்லா நாடுகளும் பண்ணி வச்சிருப்பார்கள். அந்த மாரி என்னத்த பண்ணாய்ங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா இப்ப வெளிப்படையா 2008க்கு அப்புறம் அணு ஆயுதத்த பிரிட்டனுக்குள்ள கொண்டு போறார்கள். எதற்கு அப்படின்னு கேட்டா, வெளிப்படையா தெரியறது நெறைய டிஃபென்ஸ் டீல் 2 பேரும் போட்டுக்கிட்டாய்ங்க. போட்டுக்கிட்டோட விளைவா உள்ளுக்குள்ள போகுது அப்படிங்கிறதா. எது போகுது? அணு ஆயுதம் பிரிட்டனுக்குள்ள போகுது. அமெரிக்க பேஸ் இருக்கு. அந்த பேஸ்ல அணு ஆயுதத்த லோட் பண்றார்கள். ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட லோடிங் கெப்பாசிட்டியோட இருந்தது. நல்லா அப்கிரேட்லாம் பண்ணி, இன்னும் கணிசமா ஏத்து. 130க்கு மேல ஏத்து அப்படிங்கிற மாரி கொண்டு போய் வச்சதாக தான் தகவல்கள். இது மட்டும் கிடையாது. இந்த பிரிட்டன் பிரான்ஸோட போயும் ஒப்பந்தம் போடுது. இதே ஜெர்மனியோட போயும் ஒப்பந்தம் போடுது. ஏன் இந்த அளவுக்கு? ஒருவேளை ட்ரிகர் ஆயிரும்னு நம்புறான். காரணம் என்ன? ட்ரிகர் ஆச்சுன்னா, இப்போதைக்கு இருக்கக்கூடிய உக்ரைன் யுத்தத்துல தான் ட்ரிகர் ஆகும். அந்த வேலைய தீவிரமா பார்க்கறது இப்ப அமெரிக்கா கிடையாது, ஜெர்மனி. ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகி விட்டுருவான். இவனுக்கு அவன மாரி சமத்தெல்லாம் பத்தாது, சாமர்த்தியம்லாம் பத்தாது. இவன் பாட்டுக்கு ஒரு வேலைய பார்க்க, கடைசியில அது பத்திக்கிட்டு எரிஞ்சிரும். ரஷ்யா வேற ஒரே அணு ஆயுதம்டா, கடல்ல வெடிக்கும், சுனாமி வரும், த கிரேட் பிரிட்டனா அதெல்லாம் பேப்பர்ல எழுதி வைக்க கூட முடியாது. ஏன்னா மொத்தமா முங்கிருவீங்கடா தண்ணீல அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காய்ங்க. அந்த பயம் காரணமா தான் ஒட்டு மொத்தமா பிரிட்டன் ஏற்பாடு பண்ணுது. ஜெர்மனிய பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வேலை பார்த்தாய்ங்கல்லாம் 2வது. இப்ப கொஞ்சம் லீவே போடுறதில்ல. ஜெர்மனிய பொறுத்தவரை லீவே போடாம உக்ரைன் யுத்தத்துல வேலை பார்க்குறாய்ங்க. எந்த அளவுக்கு அப்டின்னா, பொதுவாவே அமெரிக்கா தான் சொல்லும். "ஏலே உங்க நாட்டு எல்லையில 1,00,000 வீரர்கள நிறுத்தியிருக்கேன். உங்க நாட்டு எல்லையில 2,00,000 வீரர்கள நிறுத்தியிருக்கான். வேடிக்கை பார்க்கலாமா? நான் எல்லா உதவியும் செய்வேன்." அப்படின்லாம் உலகம் பூரா வந்து பேசிட்டு போவாய்ங்க. நம்மகிட்ட கூட வந்து பேசுனாய்ங்க. சீனா இவ்வளவு துருப்புகள வச்சுக்கிட்டு மிரட்டுது ஒரு ஜனநாயக நாட்ட. அமெரிக்கா விட்டுக் குடுக்காது. இந்தியா விட்டுக் குடுக்கக் கூடாது. இறங்கி அடிக்கணும் இந்தியா, நான் வரேன் அப்டின்னாய்ங்க. ஏலே, அதான் ஜனநாயக நாட்ட மிரட்டுறான்னு தெரியுதுல்ல. ஐநால உட்கார்ந்து ஏதாச்சும் செய்யி. எங்க எல்லைகள்ல நாங்க செய்கிறோம். நீ அந்த அமைப்புக்குள்ள உட்கார்ந்து செய்யி பார்ப்போம் அப்டின்னு சொல்லி விரட்டி விட்டோம். அன்னைக்கு இருந்த மைக் பாம்பியோ இதே வேல. விடிஞ்சு எந்திரிச்சா போதும். இத ஒரு ஸ்டேட்மெண்ட் மானே தேனே பொன்மானே மாரி போட்டுக்கிட்டே இருந்தாரு. பரவால்ல நீ அங்கேயே உட்கார்ந்து முடிஞ்சா வேல பாரு. எல்லைகள்ல நாங்க பார்த்துக்கிறோம். உன் சங்காத்தமே தேவையில்ல சாமின்னு கழட்டி விட்டோம். அப்படிதான் எல்லா காலங்கள்லயும் செய்வாய்ங்க. உக்ரைன் யுத்தத்துல கூட ஜெலன்ஸ்கிக்கு ராணுவ ட்ரெஸ் எல்லாம் போட்டு எல்லைகள்ல போய் நிறுத்தினாய்ங்க.
எல்லைகளுக்கு வந்த உக்ரைன் அதிபர் அப்படின்னாங்க. கடைசியில ரஷ்ய படைகள் நுழையும்போது, உக்ரைன் ராணுவமே அங்க இல்ல. என்னடா நேத்து காலையில வரையும் நியூஸ் போட்டீங்க 2,00,000 வீரர்கள் இருந்தாய்ங்கன்னு. இன்னைக்கு அவன் ஜொர்ருன்னு உள்ளுக்குள்ள வரையும் போயிட்டான். போன பையன் பழைய டெக்னாலஜில போயிட்டான். புது டெக்னாலஜியோட போயிருந்தா, இந்நேரம் இந்த யுத்தம் முடிஞ்சு பழைய ஆள் ஆயிருப்பாய்ங்க. சரி இருக்கட்டும். இந்த மாரிலாம் அமெரிக்கா பண்ணி தப்பிச்சு போயிரும். ஆனா இப்ப ஜெர்மனி பண்ணுது. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, ஒரு பெரும் தாக்குதல் உன் மேல இருக்கு உக்ரைனு. ஜாக்கிரதையா இருந்துக்க அப்டின்னாங்க. இத கொள்ள நாள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தடவ 2000 ஆளில்லா விமானங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமா. அவன் புரொடக்ஷன் கெப்பாசிட்டி 1 வாரத்துல அடிச்சு தள்ளிட்டு போயிருவான். ஆனா ஜெர்மன் அப்படி சொல்லுது. 2000 ஆளில்லா விமானங்கள தயாரா வச்சு, ஒரே நேரத்துல அனுப்ப போறார்கள். அதோட உக்ரைன் அழிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி உக்ரைன காப்பாத்தணும் அப்படின்னு தான் இப்ப பெருசா முழங்கி இருக்கார்கள். இந்த மாரி ஸ்டேட்மெண்ட்ட பெரிய அளவு இந்த உக்ரைன் யுத்தத்துல அமெரிக்கா முதல்ல இருந்து கடைசி வரை விட்டு பார்த்திருக்கோம். நடுவுல கொஞ்ச நாள் ஆக்ரோஷமா டெய்லி மெயிலுக்கே டஃப் குடுக்குற மாரி பிரிட்டன் உளவுத்துறை அப்படின்னு சொல்லி இப்ப வந்துகிட்டே இருக்கு. ஏலே உளவுத்துறைனா ஏன்டா இப்படி அறிக்கையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்க? நான் விடுவேன் அப்படிங்கிற மாரி, இது நடக்கப்போது, இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்காது அப்படின்னு சொல்லி பிஸியா பிரிட்டன் உளவுத்துறைகள் இதே மாரி ஸ்டேட்மெண்ட்ட விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அத தவிர வேற எந்த மேலும் இந்த வேலைய பார்த்ததில்ல. எப்ப சுனாமிய உருவாக்கி பிரிட்டன அழிச்சு புடுவேன்னாரோ, அதுக்கப்புறம் இவனுங்க ஆப்சென்ட் ஆயிட்டாங்க. ஓடியே போயிட்டாங்க. ஆனா இப்ப வரை அந்த முன்னேற்பாடுலயே இருக்காய்ங்க. இதையும் நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும். இப்ப அந்த வேலைய அமெரிக்கா பார்த்த வேலைய, பிரிட்டன் பார்த்த வேலைய ஒரு சேர நான் பார்க்கிறேன்னு ஜெர்மனி இறங்கியிருக்கு. ஏலே அவனுங்க 2 பேரும் புத்தி, சாமர்த்தியம் வேற. தப்பிச்சு போயிருவாய்ங்க. நீ செய்யறதுல ஒட்டுமொத்தமா எல்லாரும் மாட்டிக்குவோம்னு பிரிட்டன் நினைக்குது. நினைக்கிறதோட விளைவா தான் அவர்களோட டிஃபென்ஸ வலுப்படுத்துறார்கள். ஜெர்மனி செய்யக்கூடிய சேட்டை அப்படிங்கிறது இந்த யுத்தத்த ட்ரிகர் பண்ணி விட்டுரும். பொதுவா அமெரிக்கா கிள்ளி விட்டு தொட்டில ஆட்ட ஆரம்பிச்சுருவான். இந்த பையன் இந்த கிள்ளி விட்டு தொட்டில ஆட்டுற பழக்கம்லாம் கிடையாது. ஒரே ட்ரிகர் தான். வெடிச்சு தான் தீரும். அந்த பயத்துல தான் இப்ப எல்லா பயலும் தயாராகுறாய்ங்க. இப்ப தயாரான பிறகு என்ன பிரச்சனை வரும் அப்டின்னா, தயாராயிட்டாய்ங்க. அடிச்சா பெருசா மாட்டிக்குவோன்னு எல்லா பயலும் பதறி விலகுவாய்ங்க. ஆனா தயாரிச்சு வச்செல்லாம் எக்ஸ்பைரி ஆயிருமே அப்டின்னா, அடுத்த செட்ட உள்ள கொண்டு வரணும், வாங்கணும்னு முதலாளி ஆசைப்படுவான். அப்ப யுத்தம் வந்துரும். இங்க எந்த சாமர்த்தியமும் வேலை செய்யாம போறதுக்கு 100% உத்தரவாதம் குடுக்கலாம். முதலாளி கல்லாப்பெட்டிய தொறந்துட்டான், மேனுஃபேக்சரிங் பண்ணணும். மேனுஃபேக்சரிங் பண்ணா கையில உள்ளது யுத்த களத்துக்கு போணும். ஒண்ணு 3ஆம் உலக யுத்தமா மாறிரும். அப்படி இல்ல அப்படின்னா, இதே உக்ரைன் யுத்த களம் மாரி இன்னொன்னு எங்கேயாச்சும் வெடிச்சு வருஷ கணக்குல வச்சிருப்பாய்ங்க அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.